அம்மா, முருகனை கூப்பிடு தம்பியே. ஏம்மா என்ன செய்தி? சரி, சொல்லும் போது தெரிஞ்சுக்க. முருகா முருகா, ஏம்மா கூப்பிட்டீங்களா? உங்கள் அக்கா தான் கூப்பிட்டாப்பா. ஏன்க்கா? தம்பி, பட்டு வளைகாப்புக்கு போய் பட்டு அம்மா அவங்க சித்தி வந்திருக்காங்க பாரு. பட்டுட அம்மாவோட தங்கச்சி, பட்டு சித்தி, பட்டு அம்மா, அந்த பட்டுட அண்ணி, 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு நீ போய் யார் வீட்டுக்கு அது சொல்ல சொல்லுதோல்ல சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு காமாட்சி வீட்டுக்கு போ. என்னக்கா சொல்கிற நீனு? அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்கிறேன்னா அவங்க போய் சொல்லிட்டேன். நான்லாம் போய் சொல்ல மாட்டேங்க்கா. நான் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆம்பளை வேண்டாம் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்கள்லாம் பட்டு அம்மாவும் அவங்க சித்தி அவங்க அண்ணி போய் சொல்லிட்டோம். காமாட்சி வீட்டுக்கு எதுக்கு போய் சொல்கிற? அங்கே போனால் அவள் கேட்பாளா? வாண்டு கூப்பிடுவாளா முத? அவள் வாண்டு கூப்பிடுறா, கூப்பிடாம இருக்கிறா. நீ போய் இதோட அழைச்சிட்டு போய் சேதியை மட்டும் சொல்லிட்டு வா. இன்னைக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம், நீங்கள் வாங்க 2 மட்டும் சொல்லிட்டு, நாளை இன்னைக்கு வளைகாப்பு வச்சிருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கட்டு நீ சொல்லிட்டு அதோட சொல்ல சொல்லிடு. அவள் வர்றதும் வராதான் அவள் இஷ்டம். என்னக்கா நீ அவளை போய் கூப்பிட சொல்ற? அவள் எவ்வளோ கிண்டல் பண்ணி பேசுவா, எவ்வளோ திமுறா பேசுவா. போகிற ஜனத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பாளா? எனக்கு மரியாதை கொடுப்பாளா? தெரிஞ்சிருந்தா அவளை போய் கூப்பிட சொல்கிற? பாருமா தம்பி எப்படி சொல்கிறாண்டு. நாளைக்கு வைதகிக்கு மாப்பிள்ளை வினோத்தை தானே பார்த்துருக்கீங்க. அவள் காமாட்சி உன் பையனை தானே பார்த்துருக்கு. அப்போ அவள்கிட்ட பேச மாட்டீங்களா? நீ போய் பேச மாட்டியா? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது பட்டு அம்மா பாட்டி அது எல்லாரும் போய் பேசாதோல சொல்லு. பட்டு அம்மாலாம் பேசணும்ல, பட்டு அம்மா பேசணும், பட்டு பாட்டி பேசணும், அவங்க சின்ன பாட்டி பேசணும், எல்லாரும் பேசத்தானே ஆகணும். பேசாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அதானே, அப்போ அவட்ட பேசி தானே ஆகணும். காமாட்சி முகத்தில் முடிச்சு தானே ஆகணும். இப்போ போக மாட்டேன்டா என்னடா அது? போய் சொல்லாதான் சொல்லிட்டு வா. நீ என்ன சொல்லிட்டு வா, அதோட சொல்லிட்டு வாட்டோம். அவள் கூப்பிட்றா கூப்பிடல, சொல்லிட்டு வாங்க போய். இந்த பொம்பளை பட்டு அம்மா என்ன சொல்ல போத? ஏற்கனவே அவங்களுக்கு அதுக்கும் பிடிக்காது. இந்த அக்கா வர போய் கூப்பிட்டு வாங்குது, என்ன சொல்ல போதோ தெரியல. ஏ தம்பி, அங்கே நின்றுட்டு என்ன முனைஞ்சு நிற்கிறா? இல்லைக்கா, பட்டு அம்மா வர என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவங்களுக்கும் அவளுக்கும் பிடிக்காது, காமாட்சிக்கும். 2 சண்டை வளர்த்து நிற்கங்க அங்கே வாசலில் குடியிருக்கும் போது. இப்போ போய் அவங்கள அழைச்சிட்டு போனால் அவங்க என்ன இவன் என்ன பேச அவங்க ஒன்று பேச பெரிய தகராறு ஆனாலும் ஆகிடும்க்கா. பிரச்சனையும் ஆகிடும். வினோத் வர இன்னும் வரல அவன் பாயிண்ட்லேருந்து. அவன் வந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்தாலும் கொஞ்சம் பேசுமா சாதுவா. இப்போ அது பேச இது பேச பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ எப்படி வைத்தியை கல்யாணம் பண்ண முடியும்? ஓஹோ, இதை நினைக்கிறியா நீனு? அப்போ அவளை கூப்பிடாம தான் எப்படி வைத்தியக்கு கல்யாணம் பண்ண முடியும்? நீ ஒன்றுமே அவங்கள பேச வேணான்னு சொல்லிட்டு பட்டு அம்மாவை ஒன்றுமே பேசக்கூடாது. தேவைக்கு மட்டும் சொல்லிவிட்டு சாம வர சொல்லிட்டு ஒன்றுமே பேசக்கூடாது. ஏதாவது பேசினா தானே இவங்க பேச பிரச்சனையாக போகுது. எதுவுமே பேசாமல் வர சொல்லு. அவங்கள கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு தான் வரணும். இவங்களுக்கு வாய் சின்ன கொண்டு வாய் கிடையாது, அவளுக்கும் சின்ன கொண்டு வாய் கிடையாது. 2 பேருக்கும் சரிக்கு சமா பேசுகிற ஜனங்க தான். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வைத்தியக்கு அவங்க பேத்தியை தான் கல்யாணம் பண்ணணும் வினோத்துக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களை அதை நினச்சிக்கிட்டு வாய் அடக்கி கையை அடக்கி பதுசாக பேசிட்டு வர சொல்லு. கூப்பிடுறதுல நான் சொல்கிறேன். பட்டு பட்டு, ஏன் நீ கூப்பிட்றீங்க? ஒருத்தவங்களா சொல்லிட்டு இருக்க முடியாது. முருகா தான் உன்னை கூப்பிட சொன்னேன். அவங்க அம்மா அவங்க சித்தி அண்ணி 3 பேரையும் கூப்பிடு. அம்மா அண்ணி சித்தி 3 பேரும் அங்கே வாங்கம்மா. அண்ணி கூப்பிடுது. ஏண்டி பட்டு கூப்பிட்ற? அண்ணி எதோ சரி சொல்லணுமா, கூப்பிடுது ஒன்று. என்ன சரி பட்டு? இந்த பாருங்கம்மா பட்டு அம்மா, போய் இப்போயாச்சும் இல்லை மதியானத்துக்கு மேலேயாவது நீங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் மருமவா தம்பி அழைச்சிக்கங்க. 4 பேரும் போய் காமாட்சிக்கு பட்டுக்கு வளையக்காப்பு உள்ளதை செய்தியை சொல்லி வர சொல்லிட்டு வாங்க. என்ன அது வளைகாப்புக்கு போய் காமாட்சி போய் சொல்லணுமா? நல்லா இருக்கு ஐசியம். அந்த பொம்பளை நின்று பேசமா, உக்காந்து பேசமா, நின்று குதிக்கும் உக்காந்து குதிக்கும். மனுஷருக்கு போகிற மனுஷருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கமா, வாண்டு கூப்பிடமா. அந்த பொம்பளை செய்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா போய் கூப்பிட சொல்றீங்க. என்ன என் பொண்ணை என்ன பாடுபடுத்தி வச்சிச்சு அது வாசலில் குடியிருக்கும் போது. அதெல்லாம் எனக்கு என்ன மறந்தா போயிடுச்சு. இப்போ போய் அதை போய் கூப்பிட சொல்றீங்க. காமாட்சி என்ன பாடுபடுத்துவா, என்ன பேசியிருப்பா, நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்.
தெரிஞ்சிருந்து தான் கூப்பிட சொல்கிறேன். இப்போ போய் நீங்கள் வளைகாப்புக்கு போய் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம். அவள் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். நீங்கள் வளைகாப்புக்கு மட்டும் 3 பேரும் போய் சொல்லிட்டு நீங்கள் பாட்ட பேசாமல் வரீங்க. அவள் வளைகாப்புக்கு வர்றா வராமல் போகிறா அவள் இஷ்டம். நீங்கள் இப்போ போய் போகிறதுக்கு பயந்தீங்கடா. நாளைக்கு வினோத் வந்தோடனே அவள் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாள். எப்படி வருவா வீட்டுக்கு? எப்படி வந்து பொண்ணு கேட்பா? உங்கள் பேத்தி எப்படி கல்யாணம் பண்ணுறது வினோத்துக்கு? அதை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் பேத்திக்காக, உங்கள் பேத்தி வினோத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் அவளை போய் கூப்பிடுன்னு தான், அவள்கிட்ட போய் பேசுன்னு தான். போய் பேசுங்க. வளைகாப்புக்கு போய் கூப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் போய் கூப்பிட்டுட்டு வந்தா தான் அவள் கோவம் தீரும். அவள் நாளைக்கு வந்து பொண்ணு கேட்பா. நான் இருக்கும் போது வந்து பொண்ணு கேட்டு நிச்சயம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறமேல அவள் கோவம் அப்படியே இருக்கும். அவள் ஒன்றுத்துக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அவள் பிள்ளை பேச்சையும் கேட்க மாட்டா. உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டா. அப்புறம் வரலண்டா என்ன செய்யுது? உங்கள் பேத்தியை கல்யாணம் பண்ணுமா பண்ண வேணாமா? உங்கள் பேத்தியை கல்யாணம் பண்ணணும் நல்லதுமா உங்கள் பேத்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அவள் என்ன பேசினாலும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. சொல்லாமல் நீங்கள் தேவைக்கு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் பேசாமல் வரீங்க. நான் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. அம்மா வாமா, எனக்கு என்னடா அலுப்பாக இருக்குது. நான் போய் படுக்க போகிறேன் ரூமில். நானும் வரேம்மா. என்ன மாப்பிள்ள இது? உங்கள் அக்கா அப்படி சொல்கிறாங்க. அவங்க பேசுவாங்களா? மொதல் பேச்சு வாண்டு கூப்பிடுவாங்களா? அவங்கள்ட்ட போய் சொல்ல சொல்கிறாங்க தேவைக்கு. எங்கள் அக்கா சொல்கிறது கட்டு தானே அத்தை. நீங்கள் இப்போ போய் கூப்பிட்டானா தான் அவள் பேசுனா நாளைக்கு வந்து என் பையன் வந்த பிறகு வந்து பொண்ணு கேட்க வருவா. உங்கள்கிட்டலாம் அவள் பேசுமா பேசலாமா? உங்கள்கிட்டலாம் இப்படி பேசாமல் அவள் பொண்ணு கட்டுவா? அதை நினச்சிக்கிட்டு வாங்க. என்னையே நான் வெட்டுறா, என்ன திட்ட போகிறாலே தெரியல. நானே திட்டு வாங்கிக்கிறேன். நீங்கள் வாங்கினா நீங்கள் தானே பொண்ணு கொடுக்க போகிறீங்க. என்னடி பட்டு உன் நாத்தனா அப்படி சொல்லிட்டு போது உன் வீட்டுக்காரன் இப்படி சொல்கிறாரு. என்னடி இது? ஏம்மா அது 2 பேரும் சொல்கிறது கட்டுதாம்மா. நாளைக்கு வினோத் பயணத்துலேருந்து வராராம். வந்தோடனே வந்து பொண்ணு கேட்டு வைத்திய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குல்ல அந்த பொம்பளை. அப்புறமேல இப்போ வந்து கிறுக்கு முறுக்கு படிச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது கிறுக்கு முறுக்கு பண்ணால் அந்த பொம்பளை கிறுக்கு முறுக்கு பண்ணால் கோவத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? பண்ணி இருக்கும் போது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. அதுக்காக அந்த பொம்பளை காலில் அப்படி உழுவ சொல்கிறியா? காலில் அவங்க உழுவ சொல்கிறாங்க. நீ என்ன அப்படி பேசுகிற? காலையில் உள்ள சார் நீ பட்டா சொல்லிட்டு வந்துடு. நீ ஒன்றுமே பதில் பேசணும். அது என்ன வேண்டாம் திட்டிட்டு போட்டோம். எதுவுமே நீ காலை வாங்காத. சொல்லிவிட்டு நீங்கள் பட்டா வந்துருங்க. அத்தை அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல அத்தை. நாளைக்கு வந்து உங்கள் வைத்தியக்கு கல்யாணம் பண்ணுறேன்டா நம்மகிட்ட வந்து அவங்க பேசுன்னு போகணும்ல. இப்போ எப்படி வம்பு வளர்த்துட்டு கிடந்தா எப்படி வந்து நம்மகிட்ட பேசுவாங்க? பொண்ணு கேட்பாங்க. ஆமாக்கா அதை சொல்கிறது கட்டு தான்க்கா. நம்ம பொண்ணா அவன் பையனுக்கு தானே கல்யாணம் பண்ண போகிறோம். அப்போ எப்படி பேசாமல் கொள்ளாமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? எப்படி அவங்க வந்து பொண்ணு கேட்பாங்க? நம்ம போய் மாப்பிள்ளை பார்க்கறது எப்படி எல்லா வேலையும் நடக்கும்? இவங்க தான் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே. அதுக்காக தான் போய் கூட்டு வர சொல்கிறாங்க பேருக்கு. பார்க்க நம்ம 3 பேரும் போய் பார்ப்போம். நானும் அந்த பொம்பளையை பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு இல்லைல்ல. பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு நம்ம பட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். எந்த பேச்சையும் நம்ம கொடுக்கலாம். அவங்க ஏதாவது பேசினா வர அதை இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவோம். நம்ம ஏன் அந்த பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்குவானே. நம்ம பட்ட சொல்லிட்டு நம்ம பட்ட வந்துடுவோம். தேவைக்கு மட்டும் சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படியே போங்க. சித்தி சொல்கிறது தான் கட்டு. எந்த பேச்சும் நீங்கள் பேசுவாங்க சாமா வந்துடுங்க. அவங்க என்ன கற்றுனாலும் கத்திட்டு போட்டோம். ஆமாத்தே வளைகாப்பு அன்னைக்கு வச்சுருக்கோம். நீங்கள் வாங்க. இந்த மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம். என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிற? போறியா இல்லையா? இவ்வளோலாம் இழுத்துக்கிட்டு போய் தொலைகிறேன். என்ன பண்ணுறது? என் பேத்திக்காக போய் தொலைஞ்சி தான் ஆகணும். பட்டு அக்கா வரோம். பேத்திக்காக வரோம். கூப்பிட்டு தானே ஆகணும். என்ன செய்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாது. போய் கூப்பிட்டு பார்க்குறோம். என்ன பேசுகிறாங்களோ வாங்கிக்கிட்டு வர வேண்டியதான். ஆமாம் சித்தியா நல்லா பேசணும் தான். பேசாதானே நான் சொல்ல மாட்டேன். பேசுவாங்க தான். நம்ம பொண்ணுக்காக பார்த்துக்கிட்டு வர வேண்டியதான். என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுமே பேசுவானாத்த. நம்ம பட்ட சொல்லிட்டு ஓடியாந்துருவோம். என்ன செய்கிறது? போய் பார்ப்போம். என்ன தான் பேசுது அந்த பொம்பளைன்னு பார்ப்போம். என்ன அது? ரகு 2 நாளில் வரேன்டாரு. வரவே இல்லை. அவங்க அம்மாவை தங்கச்சி பாட்டியெல்லாம் வர சொல்லிட்டு அவரு மட்டும் இருந்துக்கிட்டாரு. போய் எத்தனை நாளாச்சு? வரணும்னு நினச்சாரா? ஐயோ அவளுக்காக வரலன்னாலும் என்ன பார்க்கணுன்ட்டு வந்தாரா? அது வர வரல பாருங்க ரகு. எப்போதான் வருவாரு? வருவாரா வரமாட்டாரா? ஒன்றுமே புரியல. அவராச்சும் ஃபோன் வச்சுருக்காரு. எனக்கு எது ஃபோனு? நான் இதில் பேசுகிறது. அவர் ஃபோன் வச்சு தான் என்ன செய்ய? நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தால் தானே பேசுவார். நம்ம யார் நம்பரை கொடுத்து எப்படி பேச முடியும்? இப்படி தனியாக புலம்ப விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி என்ன ஆஃபீஸ் வேலையாக பார்த்துட்ருக்காரு. 2 நாளைக்கு லீவு கட்டாச்சும் வந்து என்னை பார்க்கக்கூடாதா? மாயா நாங்கள் தனியாக உட்காந்து என்ன செய்கிறா? பாப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா.
போங்க ரகு. உண்மையிலே என் மேலே உங்களுக்கு பாசம் இருந்தா வந்து என்னை பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. ஓ, ரகுவை பற்றி புலம்புறாளா? அப்படி சொல்லு. ஏய் மாயா, மாயா, என்ன நம்ம வந்ததுன்னு தெரியல, நம்ம கூப்பிட்றதுன்னு தெரியல. அப்படி என்ன பலமான யோசனை? அடி செவுட்டு மாயா, ஏண்டி நான் வந்தது தெரியல, நான் கூப்பிட்றது தெரியல, அப்படி என்னடி பலமான யோசனை? ரகு பத்தியா? ஆமாடி, வேற யாரை பற்றி யோசனை பண்ண போகிறேன்? ரகு பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ புலம்புறத விட மாட்டியாடி? ஏன் இப்படி ரகு ரகுண்டு அலையிற? அவர் என்ன ஊருக்கு தானே போயிருக்காரு, வரமாட்டாரு? 2 நாளில் வரேன்டாரு. எத்தனை நாளாச்சு பச்சாடி, வரவே இல்லை பாரு அவருக்கு. உண்மையிலே என் மேலே அவருக்கு லவ் இருந்தா என்னை வந்து பார்க்க வந்திருப்பார்லடி. அப்போ உன் மேலே அவருக்கு லவ் இல்லைங்கிறியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லைண்டா, அவங்க அம்மா பாட்டி தங்கச்சியெல்லாம் வந்து என்னை பொண்ணு கேட்க சொல்லியிருப்பாரா? அது தெரியுதுல்ல, அப்போ ஏன் புலம்புற? அவருக்கு என் மேலே லவ் இல்லைங்கிற, உன் மேலே லவ் இல்லாமையா வர சொல்லியிருக்காரு? அதெல்லாம் பொண்ணு கேட்க புலம்பிக்கிட்டு கிடக்காம வாரி எந்திரிச்சு போவோம். அதாண்டி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், வரலையேண்டு. புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு எவ்வளோ அழகாக தண்ணி ஓடிது பார். இந்த குருவி வேற உட்காந்துருக்குடி, அழகாக பார்த்துட்டு இருக்கலாம்ல. என்னடி செய்யுது இந்த குருவி? குளிக்கிறது, தண்ணியில் குளிக்கிறது இருக்குடி. குளிக்கலாம் இல்லாடி குளிக்கலாமா குளிக்க வேணாமாண்டி யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்போ மாயா மாதிரி நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கு பாருக்கு. போடி.